எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுடைய கட் ஆஃப் என்ன? ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ கட் ஆஃப் அப்படின்ட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஆனால் எக்ஸாக்டாக அது இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது. 155 ப்ளஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க. 2A கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உத்தரவாதமாக சொல்லலாம். அதில் வரக்கூடிய வேகன்சியில் 10 டைம்ஸ் எடுப்பாங்க. இப்போ 3000 வேகன்சி வருது அப்படின்னா உங்களுக்கு 30,000 பேர் எடுப்பாங்க அப்படின்றக்கப்ப கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால நல்ல வாய்ப்பு இருக்குது. 155 ப்ளஸ் இருந்தாவே நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்றத அர்த்தங்க. ஓகே, ஸோ இதுக்கு கட் ஆஃப் அப்படின்றது இப்போ லாஸ்ட் டைமே கூட கட் ஆஃப் அப்படின்றது எப்போ நம்ம சொல்ல முடியும்னா, எக்ஸாம் எழுதிட்டு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது. கவுன்சிலிங் மெமோ வந்ததுக்கப்புறம்னா சொல்ல முடியாது. கவுன்சிலிங் போயிட்டு நிறைய பேருக்கு வராமல் போயிருக்கும். யாருக்கு வராமல் போயிருக்கோ ஸோ அவங்களுடைய மார்க்குக்கு முன்னாடி கடைசியாக யார் வாங்கினாங்களோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? இவ்வளோ பெரிய லென்த்தி ப்ராசஸ் இது. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய மெத்தட் லாஸ்ட் இயர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பருடைய ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சொல்கிறோங்க. சரிங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன? இப்போ லாஸ்ட் இயருடைய வேகன்சி அப்படின்றது 10,000 ப்ளஸ். ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டுமே 5,321 வேகன்சி இருந்ததுங்க. டைப்பிஸ்ட்டு 3,377 வேகன்சி. ஸ்டெனோ 1,079 வேகன்சி. சரிங்களா? அவ்வளோ நிறைய வேகன்சி இருந்தது. இந்த டைமும் நமக்கு வேகன்சிஸ் இருக்குது. 6,000 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. 100%. போன டைம்லாம் ஒரு 3 டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக உறுதியாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அடுத்த வருஷமும் கண்டிப்பாக குரூப் 4 நடக்குங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த டைம் எனக்கு வரல அப்படின்ட்டுலாம் மனசு உடஞ்சிடாதீங்க. ஃபர்தராக நீங்கள் படிங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சுட்டே இருங்க. குரூப் 4 மட்டுமே டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இல்லை குரூப் 2 நான் படிக்க போகிறேன்னா இப்போயே படிக்க ஆரம்பிங்க. ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. குரூப் 2A உங்களுக்கு ப்ரிலிமினரி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸ் சின்ன சின்ன எசன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ 2024 ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் 2,700 போஸ்ட் இருக்குது. டைப்பிஸ்ட் 1,653, ஸ்டெனோ 450, ஃபாரஸ்ட்டு இப்போ புதுசாக சேர்த்துருக்காங்க. தனி எக்ஸாமாக நடந்துட்டு இருந்தது. 1,177 வேகன்சிஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இதை எதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ லாஸ்ட் இயரோடைய மார்க்ஸ் டிஎன்பிசியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரேங்க் 1 எடுத்தவர் 280.50 மார்க் எடுத்திருந்தார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 187 கொஷின் சரியாக போட்டிருந்தாங்க. இந்த டைம் கூட இப்போ நாங்கள் விசாரித்த வரைக்கும் ஒரு 184 கொஷின் வரைக்கும் போட்டவங்க இருக்கிறாங்க. இந்த கொஷினோட ஸ்டாண்டர்ட் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்ப இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்தது. என்னென்னா நமக்கு ஸ்கூல் புக் படித்தா வந்துடும் அப்படின்ட்டு நம்ம போவோம். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு 10 கொஷின் பழைய கொஷினாக கேட்டுட்டாங்க. இதை லக் இருக்கிறவங்க மட்டும்தான் கரெக்டாக போட்டிருப்பாங்க. இதை நான் இந்த இடத்துல நான் படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்கு போனேன் அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த ஒரு 10 கொஸ்டின் அப்படின்றது கொஞ்சம் இந்த மார்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. லக் இருந்ததுன்னா நிறையா வரும். சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டின்லேயும் ஒரு 5 கொஸ்டின் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஸோ இந்த 15 கொஸ்டின் தமிழில் ஒரு 5 கொஸ்டின் வெளியிலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 20 கொஸ்டின் தான் உங்களுக்கு சர்வீஸ் வாங்குறீங்களா இல்லையா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது. இது ஹார்ட் லக்கை பொறுத்து இருக்கும். மேக்ஸ் நீங்கள் நல்ல எபிலிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வரும், மார்க் வரும். இந்த யூஸ்வலாக 25 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டைம் என்னன்னு தெரியல 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேக்ஸு. சரிங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது கிடையாது. எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் மேக்ஸ் டிஃபைன்டாக இருக்கும். இந்த டைம் அதிகமாக கேட்டிருக்காங்க. பார்ப்போம் அது வரக்கூடிய எக்ஸாமில் மேக்ஸ் எப்படி ப்ளே ரோல் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதுதாங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு 20 கொஸ்டின் அப்படின்றது உங்களுடைய போஸ்டிங்கை எடுக்கக்கூடியதை டிட்டர்மன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 280.50, 279 அப்படின்ற ஒரு கேட்டகரியில் மார்க் கம்மியாகிட்டே வரும். ஆனால் என்ன ஆகிடும், பின்னாடி போக போக இந்த மார்க் ஒரே மார்க்லேயே 200 பேர் 300 பேர் அப்படின்னு இருப்பாங்க. போன டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 168 கொஸ்டின் போட்டவங்களுக்கும் 167 கொஸ்டின் போட்டவங்களுக்கும் இடையில 1000 பேர் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி வித்தியாசம் வரும். ஸோ பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அது எப்படி வருது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ 2022 எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168 மார்க் எடுத்திருந்தா, அதாவது 168 கொஸ்டினுங்க. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே கொஸ்டின் தான். நான் மார்க்காக இதை கன்வெர்ட் பண்ணவே இல்லை. கொஸ்டின் தான். ஒரு சிலர் 168 மார்க்காக எனக்கே வருது, எனக்கு அப்போ போஸ்டிங் வரும் அப்படின்ற நினைப்போடலாம் இருக்காதீங்க. எல்லாமே நம்மளுடைய கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். பிசி 167ங்க. அதே மாதிரி பிசிஎம் 164, எம்பிசி 167. இந்த பிசி எம்பிசி அந்த
பிரிவு அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இதில் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் அப்படின்ற வித்தியாசமும் இருக்கவே இருக்காது. எந்த அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்லையும் இந்த வித்தியாசம் இல்லாமவே போயிடும். ஓகே, எஸ்சி 164, எஸ்சிஏ 162 இது எல்லாமே நான் சொல்கிறது லாஸ்ட் இயரோட இதுங்க. எஸ்டி 155 இந்த பழைய இந்த பிடிஎஃப் பார்த்து எடுத்ததுங்க இது எல்லாமே. ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் சேஃப் ஜோனில் சொல்கிறேங்க. 171 ஃபார் ஜென்ரல், 170, 167, 170 இந்த கேட்டகரியில் சரிங்களா. எஸ்சிக்கு 160, எஸ்சி மட்டும் ப்ளஸ் போடுறதுக்கு மைனஸ் போட்டேன். ஓகே, 167 சரிங்களா. அதே மாதிரி எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 165. ஸோ இதுதான் இந்த வருஷத்தோடைய கட் ஆஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது சரிங்களா. நான் இதுதான் கட் ஆஃப் அப்படின்ட்டு உறுதியாலும் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. அதாவது இந்த கவுன்சிலிங் போகிறப்ப அது இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு இன்னொரு 7-8 மாதம் கழிச்சு தான் நமக்கு தெரியும். ஸோ எதுக்காக இந்த கட் ஆஃப் இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் அந்த பதட்டத்திலே இருப்பீங்க, ஐயோ எனக்கு வருமா வராதா அப்படின்ட்டு. ஓகே, ஓரளவு நமக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம், அடுத்து நிம்மதியாக படிக்கலாம். ஐயோ இதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது, நம்ம இனிமேல் ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த கட் ஆஃப் அப்படின்ற விஷயத்தையே நம்ம சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, இப்போ டைப்பிங் வந்து லாஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 161 ஜென்ரலுக்கு இருந்தது, பிசிக்கு 159 இருந்தது. நிறைய வித்தியாசம், ஒரு 7-8 மார்க் போல் வித்தியாசம் இருந்தது. இந்த வருஷமும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதனால் இந்த வருஷமும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. டைப்பிங் முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 164-5 அப்படின்றது வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க, போத் ஐயர் இருக்குது அப்படின்னா நல்ல சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸ்டெனோ 157 தான் இருக்குது, இதோடவே 4 மார்க் கம்மியாக இருக்குது. அதனால் 160 நீங்கள் ஸ்டெனோ இருந்ததுனாவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற கேட்டகரிக்கெலாம் நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ போன வருஷம் வேகன்சி 10,000 ப்ளஸ் இருந்தது, இந்த வருஷம் வேகன்சி 6,000 ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிறத வச்சு தான் இந்த கட் ஆஃப் அப்படின்றது தீர்மானிச்சிருக்குங்க. ஸோ எப்படி போட்டிருக்கு அப்படின்னா ஸோ எல்லாமே நீங்கள் லாஜிக்கலாக தான் இருக்கும். நீங்கள் அந்த பிடிஎஃப் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து 5,321 வேகன்சிஸ் இருந்தது. ஸோ கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 252 மார்க், அதாவது 167, 68 இருக்குது இல்லைங்களா. அது போட்டிங்கன்னா 3,722, அதாவது உங்களுடைய மொத்த ஜேஏ கேட்டகரியில் 70% நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஜேஏ வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த டைம் நம்ம போட்டோம் அப்படின்னா 255 வருதுங்க சரிங்களா. ஸோ 2,660 அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா வரும். ஸோ அப்படின்னு நம்ம போட்டு பார்க்குறப்ப நமக்கு அரௌண்ட் ஒரு 170 வருது. அதான் என்னென்னா அந்த பாருங்கள் 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் எவ்வளோ பேர் வந்து ஒரே ரேங்க்ல இருக்கிறாங்க அப்படின்றது சரிங்களா. ஸோ அதனால் இது வந்து சேஃபான ஒரு ரேங்காக இருக்கிறதுக்கு, மார்க்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. ஸோ 171 அப்படின்றது ஜென்ரலுக்கும், பிசிக்கு 170, அதாவது 170 ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் கண்டிப்பாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக படிங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாம் இன்னும் கரெக்டாக ஒரு 105-6 டேஸ் தான் இருக்குது. வெரி க்ரூஷியல். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரியில் உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், ஆனால் மெயின்ஸில் போய் மாட்டிப்பீங்க. மெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இன்டர்வியூ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது 2க்கும் 2Aக்கும் சரிங்களா. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மெயின்ஸு ரொம்ப ரிட்டன் ப்ராக்டிஸ் இருக்கணும், ரொம்ப கரெக்டாக கிளியராக எழுதணும். இந்த டைம் வந்து போன டைம் மாதிரி இந்த தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற பாகுபாடு பெருசாக இருக்காது. ஏன்னா மொத்தமாகவே 200 பேர் தான் இந்த போஸ்ட்டுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்றப்போ 1:10 2,000 பேர் தான். ஸோ நம்பர் ஆஃப் பேப்பர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா எவால்வேட்டர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக திருத்துவாங்க. குரூப் 1லேயே அது தெரிஞ்சுது. குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமில் எழுதுனவங்களுக்கும் இங்கிலீஷ் மீடியம் எழுதுனவங்களுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. 455 56 சாதாரணமாக பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸே எடுத்திருந்தாங்க சரிங்களா. ஸோ அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு இந்த 2Aல அப்ஜெக்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ உங்களால் குரூப் 2 நல்லா பண்ணி வேலை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிலிமினரியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ப்ரிலிமினரியில் இருக்கிறது தான் அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது உங்களுடைய மெயின்ஸில். 5 சப்ஜெக்ட் அதே தான் வருது, கொஞ்சம் புதுசாக ஏதாவது ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு சரிங்களா, டெர்மினேட்டர், மேட்ரிக்ஸு அது இதுன்னு ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அப்ஜெக்டிவாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2A நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய சிரமமே கிடையாது. கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா டாப் மோஸ்ட் போஸ்ட்டு எடுத்துடலாம். ஸோ என்னென்னா இப்போ
ஆரம்பத்தில் இந்த குரூப் 4ல் இந்த யூடியூப் வீடியோ நிறையா போடுறப்ப 185 எடுக்கிறோம், 190 எடுக்கிறோம், 185 எடுக்கிறோம், 180 ப்ளஸ் எடுக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாருமே போட்டுட்ருப்பாங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கொஸ்டின் வந்து ஈஸி இல்லை, டஃப்பு அப்படின்ட்டு அவங்களே வீடியோ போடுறாங்க. ஸோ என்னென்னா இந்த யூடியூப் பார்த்து இருக்கக்கூடிய அந்த மனநிலை உங்களை வந்து சீக்கிரமாக ரெஃப்ளெக்ட் பண்ணி ஓகே நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நினப்போடவே இருக்கும். ஆனால் எக்ஸாம் உங்ககிட்டருந்து எதிர்பார்க்கறது வேறு, சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே டீவியேட் ஆகாமல் நீங்கள் சிலபஸை வந்து வரி வரியாக நீட்டாக படிச்சுட்டு எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்து குரூப் 2 2Aல நல்ல சர்வீஸ் வாங்க முடியும். ஸோ இந்த குரூப் 4ல் வந்து நான் எஃபோர்ட் போட்டு படித்தேன், ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா 3 வருஷம் படித்தவங்களோட தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த 3 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் கம்மியாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு பொறுத்து அது நியாயம். ஆனால் பொதுவாக இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றக்கப்ப யார் அதிகமான நேரம் இதில் போட்டு படிக்கிறாங்களோ, யார் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பர்சனலை எஃபோர்ட்டை நீங்கள் வந்து சிறப்பிச்சுக்கலாம், ரொம்ப நல்லா பண்ணேன் அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து நம்ம ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த லட்சம் பேரில் வரப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக நல்லா படிங்க, சரிங்களா? ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸ் வீடியோஸ் கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். ஸோ அடுத்து குரூப் 2 2Aக்கும் டெஸ்ட் பேட்ச், ரெகுலர் பேட்ச், ஆன்லைன் ஆஃப்லைன் போடுறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து வர வீடியோவில் நான் டீட்டெயில் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ எந்த இடத்துலையும் நம்ம நிற்கலை. ஸோ அடுத்தடுத்து தேங்கி நிற்காமல் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிருவோம். நன்றி.